ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஏஎம்டியோட 5600 அப்புறமா 5600X CPU பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த 15000ல் இப்போவுமே மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் சிபியூனா அது ஏஎம்டியோட 5600X தான். ஸோ அது எல்லாமே ஏஎம்டியோட 5000 லைனப், அதுக்கப்புறமா 7000 லைனப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாக்கெட்டை கூட சேஞ்ச் பண்ணி AM5க்கு மாறிட்டாங்க. ஸோ 7000 சீரிஸில் ஏஎம்டி இந்த சிபிஎஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்த சிபிஎஸ் தான், அதாவது அந்த சிபிஎஸ்க்கு அப்கிரேட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிபிஎஸ் தான் ஏஎம்டியோட 7600 அப்புறமா ஏஎம்டியோட 7600X. ஸோ இந்த சிபிஎஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கேமிங் பிசி பில்ட் பண்ணணும்னா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த சிபிஎஸ்க்கான நல்ல காம்பனன்ஸை சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே ஒரு பிசி பில்ட் வீடியோனா அதுக்கு பட்ஜெட்டை சொல்லி அதுக்கு உள்ள காம்பனன்ஸை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி கிடையாது. இந்த சிபிஎஸ் கூட எந்தெந்த காம்பனன்ஸை நீங்கள் பேர் பண்ணலாம், எந்தெந்த காம்பனன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த காம்பனன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த காம்பனன்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த பிசி பில்டுக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டுமே கிடையாது. நீங்கள் வைக்கிறது தான் பட்ஜெட். நான் எந்தெந்த பார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல சிபியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிபியூ இங்கே 2 சிபியூ இருக்குது. ஏஎம்டியோட 7600 அப்புறமா 7600X. ஸோ இந்த 2 சிபியுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். அது எப்போன்னா ரொம்ப ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டாக பேர் பண்ணும்போது மட்டும். அதாவது நீங்கள் இப்போ 7600X சிபி கூட ஒரு RTX 4080 இல்லைனா 7900 XT இந்த மாதிரி ஒரு 4K லெவலில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 சிபிஎஸ்க்குமே கேமிங்கில் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியும். மற்றபடி பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஏன்னா இந்த 7600X சிபிங்கிறது ஒரு 7600 சிபிவை கொஞ்சமாக ஓவர் கிளாக் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. ரெண்டுக்குமே சேமான கேஷ் மெமரி தான் கொடுத்துருக்காங்க. ரேம் சப்போர்ட்டுமே ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த 7600ல் ஸ்டாக் கூலர் கொடுத்துருப்பாங்க. 7600Xல் ஸ்டாக் கூலர் இருக்காது. ஆனால் இதில் ஸ்டாக் கூலர் கொடுத்துருந்தாலுமே எந்த யூஸுமே கிடையாது. அதை கட் பண்ணிவிட்டு ஏஎம்டி பேசாமல் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டாக் கூலர் பெரிய யூஸே கிடையாது. நான் அதை பற்றி தனியாக ஒரு கூலர் செக்ஷன் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன், அதில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏஎம்டியோட 7000 சீரிஸ் சிபிஎஸை வச்சுருக்கீங்க, இல்லைனா இனிமேல் தான் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பயோஸை 100% கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏஎம்டி 7000 சீரிஸ் சிபிஎஸ் எல்லாம் லான்ச் பண்ணப்போ ரேமில் நிறையவே கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ரேம் நல்ல ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தது. நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு. பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏஎம்டியோட 7000 சீரிஸ் சிபிஎஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா பயோஸை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ சிபியூ கண்டிப்பாக ஏஎம்டியோட 7600 தான். அதுதான் இப்போ மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி சிபியூ. நம்ம அதுக்கு இருக்க காம்படிஷன் சிபிஎஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இப்போ அந்த சிபியூவை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஒரு கேமிங் பிசின்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கணும். ஆனால் சிபியை பொறுத்த வரைக்குமே நாம அந்த கிராஃபிக்ஸ் கார்டை பாட்டில் நெக் பண்ணாமல் இருக்க மாதிரி ஒரு சிபி வாங்கினாலே போதும். மற்றபடி சிபிஎஸ்ல எல்லாம் கேமிங் பிசியை பொறுத்த வரைக்குமே அதிகமாக நாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இப்போ இங்கே இந்த ஏஎம்டியோட 7600 சிபி கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் மினிமமாக ஏஎம்டியோட 6700 XT ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா NVIDIA சைடில் போனீங்கன்னா RTX 4060 Ti ஒரு 16GB மாடல்லேருந்தே சூஸ் பண்ணலாம். ஸோ இதை விடையுமே கீழே இருக்க கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிபி யூஸ் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. இந்த சிபியோட ப்ரைஸ் மட்டுமே 20000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ நீங்கள் இந்த சிபி யூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமமாக நான் சொன்ன மாதிரி இதை 6700 XT இல்லைனா NVIDIA சைட்லேருந்து RTXோட 4060 Ti யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு கீழே போக வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ மேக்ஸிமமாக அதாவது பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு எதாவது நான் இந்த சிபி கூட பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎம்டி சைடில் ஏஎம்டியோட 7900 XT வரைக்குமே பேர் பண்ணலாம். NVIDIA சைடில் RTXோட 4080 வரைக்குமே நீங்கள் பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த சிபியோட மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கார்டு லிமிட்னே சொல்லலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா சிபி பாட்டில் நெக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த சிபி கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டால் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎம்டியோட 7800 XT தான். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு தான் இது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் 2Kல ரொம்ப சுலபமாக கேம் பிளே பண்ணலாம். 2K ரெசல்யூஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸையும் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக NVIDIA சைடில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா RTXோட 4070 தான். ஸோ அதில் நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸுமே பண்ணலாம், நீங்கள் கேமிங்குமே பண்ணலாம். ஆனால் ரா பர்ஃபார்மன்ஸில் ஏஎம்டியோட 7800 XT கொஞ்சம் டாப்பில் இருக்கும். மற்றபடி 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே நல்ல டீசெண்டான கிராஃபிக்ஸ் கார்டு தான். ரே ட்ரேசிங் DLSSனா கண்டிப்பாக எப்போவுமே RTX கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எது பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் எந்த ஒரு பட்ஜெட்டுமே கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் எந்தெந்த பார்ட்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த சிபிக்கான ரேம். ஸோ இந்த சிபியை பொறுத்த வரைக்குமே DDR5 ரேம் ஒன்லி தான் சப்போர்ட் இருக்குது. DDR4 ரேம் சப்போர்ட் கிடையாது. ஸோ 100% நாம இங்கே DDR5 ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்க ரேமை பேர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே 6000 MHz CL13 ரேமை பேர் பண்ணலாம்.
இல்லைனா 5200 மெகாவாட்ஸில் CL28 ரேமை பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெக்ஸில் இருக்க எந்த ரேமை நீங்கள் பேர் பண்ணாலுமே இந்த சிபியூலேருந்து மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ரேமோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதோடையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதோட ப்ரைஸிங். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ரேமில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸில் இருக்க ரேமை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5600 மெகாவாட்ஸில் CL32 ட்ரை பண்ணலாம். இல்லைனா 5600ல் CL36 ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை விடையுமே மோசமான ரேமை பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரேமை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்புறமா லோவர் லேட்டன்சி இருக்க ரேமாக தான் வாங்கணும். ஸோ இந்த ரேம் காம்போவை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த சிபி கூட எந்த ரேமை பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறமா நீங்கள் கேமிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க இந்த பிசி புல்லில், உங்களுக்கு எவ்வளோ ரேம் தேவைப்படும்னா நீங்கள் மினிமமாக 16 GB ரேமை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரேம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் 8x2 தான் போடணும். அப்போ தான் dual channel மோடில் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும். ஸோ அதே வேளையில் நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸ் இல்லைனா எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 32 GB தேவைப்படும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே 32 GB போட்டால் தான் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுற டைம்லேயே ப்ரௌசர் வேணும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா சின்ன சின்ன அதர் டாஸ்க்குமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமமாக 32 GB ரேம் தேவைப்படும். ஸோ அப்புறமா இந்த சிபிக்கான பெஸ்ட் மதர் போர்டு. ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்குமே AMD இதில் நிறையவே கன்ஃபியூஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல மதர் போர்டோட சிப் செட்டை பற்றி பார்க்கலாம், அதாவது எந்தெந்த மதர் போர்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டில் பார்த்தோன்னா AMDோட A620 இருக்குது, அதுக்கப்புறமா B650 இருக்குது, அதுக்கப்புறமா B650E இருக்குது, அதுக்கப்புறமா X670 இருக்குது, அதுக்கப்புறமா X670E இருக்குது. ஸோ இந்த ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த சிப்செட்டில் இருக்க எந்த மதர் போர்டில் நீங்கள் AMDோட 7000 சீரியஸ் CPU போட்டாலுமே சப்போர்ட் இருக்குது. ஆனால் நான் சொன்ன இந்த AMDோட 7600 CPUக்கு எந்த மதர் போர்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல நாம் இந்த A620 பற்றி பார்க்கலாம். இந்த A620 ரொம்ப பட்ஜெட் ஓரியண்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு மதர் போர்டு தான். இந்த A620 மதர் போர்டோட ப்ரைஸிங் 8500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அப்படியே மேலே வந்து 13,000 15,000 கூட A620 மதர் போர்டு இருக்குது. ஸோ ஆனால் இங்கே நம்ம பட்ஜெட்டில் இருக்க இந்த 8500 இல்லைனா ஒரு 10,000 பட்ஜெட்டில் இருக்க ஒரு A620 மதர் போர்டு எடுத்தால் கூட அதில் இருக்க VRMஸுக்கு எந்த ஒரு ஹீட் சிங்குமே இருக்காது. ஸோ VRMs ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிற பார்ட் தான் VRMs. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஹீட் சிங் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு CPU வாங்குகிறோம், அந்த CPU யூஸ் பண்ணுற மதர் போர்டில் VRMஸில் கூட ஒரு ஹீட் சிங் இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட் மதர் போர்டில் அவங்க கம்மியான PCI லேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட் A60 மதர் போர்டில் ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா எல்லா 7000 சீரியஸ் சிபிஸுமே இந்த A620 மதர் போர்டில் போட்டிங்கன்னா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தராது. ஏன்னா இங்கே மதர் போர்ட்லேயுமே அவங்க TDP லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த TDP லிமிட்டுக்கு மேலே இருக்க ஒரு CPU நாம இந்த மதர் போர்டில் போட்டோம்னா ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது இந்த சிபிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஹையன் சிபிஸை நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறையவே லிமிட்டேஷன் இருக்குது. அப்புறமா AMDோட PBO அதாவது ப்ரிசிஷன் பூஸ்ட் டெக்னாலஜி அதுவுமே இந்த மதர் போர்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டெக்னாலஜி உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ரேம் ஓவர் கிளாக் பண்ணுற மாதிரி நம்ம CPU ஆட்டோமேட்டிக்காக ஓவர் கிளாக் பண்ணணும். ஸோ அந்த டெக்னாலஜிக்குமே இந்த AMDோட A620 மதர் போர்டில் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கட் ஆஃப் கொடுத்து நிறைய கட் பண்ணி தான் இவங்க இந்த மதர் போர்டையே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த VRMஸுக்கு ஹீட் சிங் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் எல்லா மதர் போர்ட்லையும் கிடையாது. A620ல் ஒரு 13,000 மதர் போர்டில் எல்லாம் போனீங்கன்னா அதில் VRMஸுக்கு ஹீட் சிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே ப்ரைஸிங்கில் நம்மளால் B650 மதர் போர்டே வாங்க முடியும். ஸோ நம்மளால் B650 மதர் போர்டே வாங்க முடியும்னா எதுக்காக A620 போகணும்? ஸோ A620 இவ்வளோ ஃபீச்சர்ஸை கட் பண்ணி கொடுத்துருக்கனால இப்போதைக்கு அந்த மதர் போர்டு அவ்வளோ ஒர்த் இல்லை, வாங்குறது நல்ல ஐடியாவாக இருக்காது. அதோட ப்ரைஸிங் இன்னுமே ட்ராப் ஆனால் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க மதர் போர்டு B650 அப்புறமா B650E X670. ஸோ இந்த X670ல் அதிகமான PCI லைன்ஸ், அதிகமான போர்ட்ஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதிகமான VRMs கொடுத்துருப்பாங்க, பெரிய ஹீட் சிங் கொடுத்துருப்பாங்க, PCI Gen 5 சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவைக்கு அதிகமான ஃபீச்சர்ஸே நிறையவே இருக்கும். ஒரு வேல்யூ ஃபார் மணி PC பில்ட் உள்ள ஒரு பட்ஜெட் PC பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மதர் போர்டுமே செட் ஆகாது. ஸோ அதையுமே நம்ம லிஸ்ட்லேருந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது B650 அப்புறமா B650E. இந்த ரெண்டு மதர் போர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த B650Eல PCI Gen 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் 20,000க்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை.
PCI Gen 5 ஆல்ரெடி தேவையில்லைன்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். PC build mistake 3 part 3 போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள், அப்போவே தெரியும் ஏன் PCI Gen 5 நமக்கு இப்போ தேவையில்லைன்னு. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா அதேமே பாருங்கள். ஸோ அந்த மதர் போர்டுமே தேவையில்லை, ஏன்னா அந்த மதர் போர்டுமே ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்க B650லே நமக்கு தேவையான நல்ல PC பில்டாக பண்ண முடியும். ஸோ நாம் இந்த CPUக்கு B650 மதர்போர்டை சூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ சில பேருக்கு சில டவுட் இருக்கலாம், அந்த X670 ரொம்ப ஹையண்டான மதர்போர்டு, ஸோ அதில் இந்த CPU போட்டோன்னா அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த AMDயோட 7600 CPUக்கு B650 மதர்போர்டை போதுமானது தான். B650 மதர்போர்டை 12,000 இல்லைனா 11,000 கூட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் மதர்போர்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி மதர்போர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோக்கில் B650 Pro RS மதர்போர்டு தான். ஸோ அதில் இன்புல்ட்டாக வைஃபை கூட வருது. ஆனால் வைஃபைலாம் பெரிய விஷயம் கிடையாது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அந்த மதர் போர்டில். ஸோ PCI Gen 5 நான் இக்னோர் பண்ண சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணுங்கள். மற்ற ஃபீச்சர்ஸை பார்த்து ஒரு மதர் போர்டு வாங்குங்க. ஸோ X670 போகாமல் ஒரு நல்ல ப்ரீமியமான மதர் போர்டு வேணும்னா நீங்கள் ஜிகாபைட்டோட ஏரோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா MSIயோட டாம் ஹாக் அந்த மாதிரி மதர் போர்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறமா இந்த CPUஸுக்கான கூலர். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாக் கூலர் கண்டிப்பாக இதுக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த CPUஸை கூல் பண்ண முடியாது. அது வேணும்னா டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே ரெக்கமெண்ட் கிடையாது. இந்த CPU பீக் பெர்ஃபார்மன்ஸில் போகும்போது நல்லாவே ஹீட் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் AMDயில் இருக்க ஒரு நல்ல ஃபீச்சர் தான் PBO, ப்ரிசிஷன் பூஸ்ட் டெக்னாலஜி. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம பயோஸில் எனபிள் பண்ணிங்கன்னா, நீங்கள் AMDயோட CPUஸ் வச்சுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். AMD பயோஸில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த PBO. இதை எனபிள் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே வோல்டேஜெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஓவர் கிளாக் பண்ணுற மாதிரி தான். கிட்டத்தட்ட நீங்கள் ரேமில் XMB யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி இங்கே CPUக்கு யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன். இது ஆட்டோமேட்டிக்காகவே ஓவர் கிளாக் பண்ணி நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கேமிங்கில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் இங்கே இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணும்போது நம்ம CPU இன்னுமே ஹீட் ஆகும். ஸோ இந்த CPU ஓவராக ஹீட் ஆச்சுன்னா அந்த ஓவர் ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த PBO பெர்ஃபார்மன்ஸையுமே கம்மி பண்ணோம். ஸோ ஒரு நல்ல கூலர் இருந்துச்சுன்னா நம்ம CPU கூலாக இருக்கும். ஸோ இந்த PBO எனபிள் பண்ணோன்னா இன்னுமே நல்ல பூஸ்ட் கிடைக்கும், இன்னுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் கூலர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல கூலர் வாங்கணும்னா ரொம்ப காசு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 1600 பட்ஜெட்டில் இருக்க டீப் கூலோட AG400 யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ஒரு 1700 1800 அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு நல்ல ப்ரீமியம் பிராண்டாக வேணும்னா கூலர் மாஸ்டரில் 212 ஒரு மாடல் இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ரைஸிங் ஒரு 2000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கூலரை கூட நீங்கள் இந்த CPU கூட பேர் பண்ணிங்கன்னா இந்த ப்ரிசிஷன் பூஸ்ட் டெக்னாலஜி எனபிள் பண்ணாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே இன்னும் நல்ல டீசெண்டான கூலர் வேணும்னா நீங்கள் டீப் கூலோட AK400 இல்லைனா டீப் கூலோட AK620 இந்த மாதிரி கூலர்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீப் கூலோட AK620 எல்லாமே ஒரு நல்ல ஹையண்டான ஏர் கூலர். ஸோ அதுவும் வேணாம், உங்களுக்கு லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டீப் கூலோட LT520. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிக்விட் கூலர் அந்த பட்ஜெட்டில். ஆனால் ஒரு 7000 இல்லைனா 7500 ஆகும். இது ஒரு 240 mm லிக்விட் கூலர். ஸோ இந்த CPUக்கு தாராளமாக போதுமானது தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த டீப் கூலோட LT520 மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டான ஒரு கூலர், அதனால தான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா LS520 கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் தான், LS LT. ஆனால் அந்த LT தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். LSமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த LSோட ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1000 ரூபீஸ் இல்லைனா 1500 ரூபீஸ் அந்த LT கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ காசு இருந்தால் வாங்கலாம், இல்லைனா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏர் கூலர்ஸை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இங்கே பட்ஜெட் உங்களோடது, நீங்கள் தான் எந்த பார்ட்டு சரியாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்புறமா இந்த பில்டுக்கான ஸ்டோரேஜ். இப்போவுமே சில பேர் நம்பிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான நியூ ஜென்ரேஷன் NVMe SSD போட்டால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கேமிங்கை பொறுத்த வரைக்குமே நமக்கு Gen 3 NVMe SSD போட்டாலே தாராளமாக போதுமானது தான். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த Gen 3 Gen 4 Gen 5 இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் அந்த பேண்ட்வித் தான். நமக்கு Gen 3ல் கிடைக்கிற அந்த பேண்ட்வித்தே கேமிங் பண்ணுறதுக்கு தாராளமாக போதுமானது தான். ஸோ Gen 4 போகவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனலாக எடிட்டிங் இல்லைனா ப்ராடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் Gen 4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் சின்னதாக உங்களுக்கு ரெண்டரிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ப்ராடக்டிவிட்டி ஒர்க் அப்புறம் எடிட்டிங் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க Gen 4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமிங் பண்ணுறதுக்கு Gen 3 தாராளமாக போதுமானது தான். ஸோ அப்புறமா பவர் சப்ளை.
ஸோ நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த பிசி பில்டுக்குன்னு எந்த பட்ஜெட்டுமே கிடையாது, எல்லா பார்ட்ஸையுமே சொல்ல போகிறேன், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக நான் பவர் சப்ளை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ அதில் எல்லா பவர் சப்ளையோட லிஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் அதிலேருந்தே எந்த பவர் சப்ளை உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இந்த பவர் சப்ளையோட லிஸ்ட்டே வரும். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு விட்டீங்கன்னா உங்களால் எந்த பவர் சப்ளைன்னு சரியாக சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்குமே எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல பவர் சப்ளையை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு AMDயோட 7600 CPU யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல PC பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.